ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறது ட்ரூவியூ பிராண்ட்ல இருந்து ஒரு பேட்டரி பேக்கப் உள்ள கேமரா பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ரீசெண்ட் டைமில் பார்த்தோம்னா ட்ரூவியூ வந்துட்டு நிறைய வைஃபை கேமரா கொடுத்துட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேபி மானிட்டரிங் கேமரா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வைஃபை புல்லட் கேமரா, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 4G சிம் போடுற புல்லட் கேமரா, 4G சிம் போடுற டோம் கேமரா, இது மாதிரி நிறைய கேமரா வந்துகிட்டே இருந்தது. எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸிங்லேயே கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா ஒரு பேட்டரி பேக்கப் உள்ள கேமரா. அது என்னன்னு பார்த்தோம்னா இந்த கேமரா தான். இந்த கேமரா தான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா வந்துட்டு இந்த கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையும் பார்த்த பிறகு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எனது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணி ஏன் பிடிக்கல அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேமராவை அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் என்னென்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படி சிம்பிளாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அவங்க லோகோ ட்ரூவியூ அப்படிங்கிற லோகோ மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்து ஸ்மார்ட் வைஃபை கேமரா வித் பேட்டரி பேக்கப் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த கேமராவோட மாடல் நம்பர், அடுத்தது மேட் இன் இந்தியா அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே சைடில் இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த கேமராவுடைய ஸ்பெசிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணிருக்காங்க. கீழே ஒரு பெரிய லேபிள் இருக்குது. இந்த லேபிளில் இந்த கேமரா மாடல் என்ன, இது என்ன மெகா பிக்சல், எப்போ பேக் பண்ணது, எம்ஆர்பி என்ன, அடுத்து கஸ்டமர் கேர் சப்போர்ட் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதோட எம்ஆர்பி ரேட் மட்டும் சொல்லிடுறேன். எம்ஆர்பி ரேட்னு பார்த்தோம்னா 10,800 அப்படிங்கிறது இதோட எம்ஆர்பி ப்ரைஸ். அது நம்ம டெக்ஸ்சர்பி யூடியூப் சேனல் பெஸ்ட் ப்ரைஸ் தான், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதோடைய ஸ்பெசிஃபிகேஷனை சிம்பிளாக சொல்லிடுறேன். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா இது ஒரு வைஃபை கேமரா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கேமரா தான், ஓகேங்களா. ஒயர் கொடுத்து யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது இன்பில்டு பேட்டரி இருக்குது, பேட்டரி பேக்கப் இருக்குது. அதே சமயத்தில் ரீசார்ஜபிள் பேட்டரி தான், நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து இது ஒரு ஃபுல் ஹெச்டி கேமரா, 3 மெகாபிக்சல் கேமராலே ஃபுல் ஹெச்டி கேமரா தான். அடுத்தது இன்டெலிஜென்ட் டிடெக்ஷன் இருக்குது, பிஆர் சென்சார் பேஸில் உள்ள இன்டெலிஜென்ட் டிடெக்ஷன் இருக்குது. அடுத்து 2-வே இன்டர்காம் இருக்குது, 2-வே ஆடியோ இன்டர்காம் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த அப்ளிகேஷனுக்கு, அதாவது இந்த கேமராவுக்குன்னு அப்ளிகேஷன் தனியாகவே இருக்குது. ட்ரூ க்ளவுடுங்க அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம மொபைல் பார்க்க முடியும். அடுத்து இந்த கேமரா சப்போர்ட் பண்ணுற மெமரி பார்த்தோம்னா 1. அடுத்தது இந்த கேமராவுக்கும் IP65 ரேட்டிங் இருக்குது, அவ்வளோதான். IP67 ரேட்டிங், IP65 ரேட்டிங் தான் இருக்குது இதில், அவ்வளோதான் ஸ்பெசிஃபிகேஷன். இப்போதைக்கு நம்ம இதை அன்பாக்சிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஜஸ்ட்டு இதில் உள்ள பெரிய கவர் வரும், அதான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நம்ம மேலே உள்ள கவரை எடுத்துடலாம். எடுத்த பிறகு பார்த்தோம்னா இந்த கேமராவை ஜஸ்ட் ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி தான் அன்பாக்சிங் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்குது, ஏன்னா மொபைல் ஃபோன் பேஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு இப்போதைக்கு நான் கவர் ரிமூவ் பண்ணிட்டேன். இங்கெல்லாம் சீல் கவர்லாம் இருந்தது, அது இந்த சீல் பேக்கேஜெல்லாம் கொடுத்துருந்தாங்க, இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு இப்போதைக்கு நம்ம இப்படி வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இறங்கும்போது உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட்டு பார்த்தோம்னா அழகாக நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்தலாம், பொறுமை கிடையாது. எடுத்த பிறகு பார்த்தோம்னா இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னென்னு பார்த்தோம்னா யூசர் மேனுவல். இந்த கேமராவை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாக இந்த யூசர் மேனுவல் இருக்குது. நம்ம அழகாக இதை பற்றி தான் பார்க்கவும் போகிறோம், ஓகேங்களா. இது ஓரம் வச்சிடலாம். அடுத்தது நம்ம எதிர்பார்த்த கேமரா, இந்த கேமரா இப்படி தான் இருக்கும். இந்த கேமரா இதுதான், இது என்னென்ன இருக்குன்னு அப்படி அடுத்தது சொல்கிறேன். இது அப்படியே ஓரம் வச்சிடலாம். அடுத்தது இந்த கேமராவுடைய ஸ்டாண்டு, இதுதான் அந்த கேமராவுடைய ஸ்டாண்டு. அது இந்த கேமரா பார்த்தோன்னா ஒரு மேக்னெட்டிக் உள்ள ஸ்டாண்டு. இது ஃப்ரண்ட்டில் ஒரு பிளேட் இருக்குது. இந்த பிளேட்டை வந்துட்டு நம்ம இங்கே தேவையான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வச்சோம்னா ஒட்டிக்கும், அவ்வளோதான். இது மேக்னெட்டிக் இருக்குது, இதையும் வச்சிடலாம். அடுத்தது பார்த்தோம்னா இதையும் உரம் வச்சுட்டு இந்த ஸ்டாண்டை மவுண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கர் இருக்குது. அதாவது ஸ்க்ரூலையும் மவுண்ட் பண்ண முடியும். ஸ்டிக்கர் 2 விதமான ஸ்டிக்கர் இருக்குது, 2 விதமான ஸ்டிக்கர் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த கேமரா மவுண்ட் பண்ணுறதுக்கான 3 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த கேமரா சார்ஜ் பண்ணுறதுக்கான டைப்-C கேபிள் கொடுத்துருக்காங்க, டைப்-C சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜர் அவுட்புட் பார்த்தோம்னா 5 வோல்ட் 1 ஆம்பியர் DC வோல்ட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நம்ம மொபைல் ஃபோன்லேயும் சார்ஜ் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. மொபைல் சார்ஜர் மூலியமாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஓகே, இது எல்லாத்தையும் வச்சாச்சு இப்போதைக்கு. ஜஸ்ட் அது கடைசியாக பார்த்தோம்னா இதில் QC பாஸ்க்கான ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு நம்ம இந்த கேமராவில் என்னென்ன இருக்குங்கிறத டீட்டெயிலாகவும் தெளிவாகவும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த கேமரா ஃபீச்சர் இதுதான், இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது, ஏன்னா வந்துட்டு பேட்டரி இருக்கு இல்லையா, கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இங்கே ஒரு மைக் இருக்குது, இந்த பக்கம் 2 இண்டிகேஷன் இருக்குது. 2 இண்டிகேஷனுக்கு மிடில் ஒரு நம்மளுடைய லென்ஸ் இருக்குது, கீழே ஒரு PIR சென்சார் இருக்குது, கீழே பார்த்தோன்னா ஒரு மைக் இருக்குது, அவ்வளோதான். ஃப்ரண்ட்டில் உள்ளது அவ்வளோதான். அதே சமயம் சைடில் பார்த்தோன்னா ஒரு ரப்பர் புஷ் இருக்குது. இந்த ரப்பர் புஷ்ஷுக்குள்ளே தான் முக்கியமான ஐட்டம் தான் இருக்குது. இதை ஓப்பன் பண்ண வேண்டியது தான். ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தோம்னா இங்கே ஒரு பட்டன் இருக்குது. ஆன் பண்ணுற பட்டன் அதுதான், ஆஃப் பண்ணுற பட்டன் அதுதான், ரீசெட் பண்ணுற பட்டன் அதுதான். அடுத்து பார்த்தோன்னா மிடில் நம்ம மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குது.
மேலே டைப் சி சார்ஜ் போர்ட் இருக்குது, அவ்வளோதான். அதே சமயத்தில் பேக் சைடில் பார்த்தோன்னா ஒரு லேபிள் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு QR கோடு இருக்குது, இந்த கேமராவோட QR கோடு இருக்குது. இதை ஸ்கேன் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதான். ஜஸ்ட் இந்த பக்கம் Trueview, இந்த பக்கம் Trueview அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருக்காங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் இதை ஆன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஜஸ்ட் பார்த்தோம்னா இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். இப்போதைக்கு ஆன் ஆகிடுச்சு. இப்போதைக்கு கான்ஃபிகரேஷன் மூலம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது அப்படியே இருக்கட்டும். இப்போதைக்கு நம்ம செய்ய போகிற இந்த ஸ்டாண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத சொல்கிறேன். ஸ்டாண்டை முதல்ல ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நம்ம கேமரா ஸ்டாண்டையும் யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு நம்ம கேமராவை இப்படியும் வச்சுக்க முடியும், நம்ம ஆஃபீஸில் வச்சு இப்படியும் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் தேவைப்பட்டால் இப்படியும் நம்ம வச்சுக்க முடியும். எங்கேயாவது மேக்னெட், அதாவது இரும்பு இருக்குதுன்னா அந்த இரும்பில் இந்த பிளேட் எடுத்துகிட்டு இரும்பில் ஒட்டி விட்டுடலாம். அழகாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கும். அப்படியும் யூஸ் பண்ண முடியும். 2 விதமாக யூஸ் பண்ண முடியும். அதே சமயத்தில் இது ஒரு நல்லா இருக்கும். நான் யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டில் வந்துட்டு மேக்னெட் அந்த இரும்பு இருந்தது, இரும்பில் ஒட்டி விட்டு நைட்லையும் ரெக்கார்ட் பண்ணுவேன், அது மாதிரி பகலையும் ரெக்கார்ட் பண்ண விட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஈஸியாக, அதாவது ரொம்ப ஒர்க் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒட்டி விட்டோம்னா எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே வச்சுக்கலாம், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. வெறும் பெருசாக வந்துட்டு இதை ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தேவையில்லை. எங்கெல்லாம் தேவைப்படுதோ, இப்படி தேவைப்படுதா இங்கே வச்சுக்க வேண்டியதான். அப்படி இல்லை இப்படி தேவைப்பட இப்படி ஒட்டிக்க வேண்டியதான். அப்படின்னு இப்படி தேவைன்னா ஒட்டிக்க வேண்டியதான். எங்கேயாவது ஒரு இரும்பு இருந்தால் போதும், இரும்பில் ஒட்டி விட்டோம்னா அழகாக ஃபிட் ஆகிடும். அது அவ்வளோ ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக். அது பொத்துன்னு கீழே விழுந்துடும், அங்கே பயம்லாம் தேவையில்லை. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, பிரச்சனையே இல்லை. ஓகே, இப்போதைக்கு நம்ம வச்சுட்டு எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத ஈஸியாக பார்த்தலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு அங்கே ட்ரூ க்ளவுடுங்க அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கும் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பரை வச்சு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எந்த மொபைலில் லாகின் பண்ணாலும், உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு லாகின் பண்ணாலும் அந்த கேமரா வந்துடும். இப்போதைக்கு பார்த்தோன்னா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் நம்ம செய்ய வேண்டியது ஜஸ்ட் பார்த்தோம்னா இங்கே மேலே இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது ஒரு QR ஸ்கேனர் வரும். இப்போ இந்த QR ஸ்கேனரை ஜஸ்ட்டு இந்த கேமராவுக்கு பின்னாடி இருக்கிற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்கேன் பண்ணியாச்சு. ஸ்கேன் பண்ண பிறகு நம்ம செய்ய வேண்டியது ஜஸ்ட்டு ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்த பிறகு ப்ராசஸ் ஆகும், லோட் ஆகும் வெயிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமரா நான் ஃபேஸ் பண்ண எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா கண்டினியூஸ் ரெக்கார்டு ஆகவில்லை. அதுதான் எனக்கு பிடிக்கல. ஏன்னா வந்துட்டு எப்போல்லாம் வந்துட்டு அந்த மோஷன் டிடெக்ஷன் இருக்குதோ அப்போ தான் ரெக்கார்ட் ஆகுது. அது எனக்கு ஒன்று பிடிக்காத ஒரு விஷயந்தான். இப்போதைக்கு பார்த்தோன்னா இது மாதிரி வந்துடும். அதாவது நான் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை சைடில் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். இப்படி வரும்போது ஏன்னா இப்போதைக்கு என்ன இண்டிகேஷன் ஆகுதுன்னு பார்க்க முடியுது. இப்போ இதில் வந்து ரெட் இண்டிகேஷன் ஆகிட்டு இருக்குது. இப்போதைக்கு ஜஸ்ட்டு கீழே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு 2 விதமான ஆப்ஷன் இருக்கும். ரிமோட் வியூ, இன்னொன்று டைரக்ட் கனெக்ஷன், ரெண்டுமே இருக்கும். இப்போதைக்கு நம்ம ரிமோட் வியூ பண்ணிட்டோம்னா நம்ம கிட்ட இருக்கிற வைஃபைல கான்ஃபிகர் பண்ண போகிறோம். அதனால பார்த்தா நம்ம ரிமோட் வியூ கொடுத்துட வேண்டியதான். ஜஸ்ட் ரிமோட் வியூ. இப்போதைக்கு என்னோட வைஃபை செலக்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு பார்த்தோம்னா நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் இல்லை செய்ய வேண்டியது பழைய மெத்தட் மாதிரி தான். சில கேமராவில் இருந்த அதே பிராண்டில் இருந்த அதே மெத்தட் தான். அதாவது இந்த கேமராவுக்கும் நம்முடைய மொபைலில் இருக்கிற QR கோடுக்கும் ஒரு 15 to 25 சென்டிமீட்டருக்குள்ளே இருந்தால் மட்டும் இந்த ஸ்கேன் பண்ணிக்கும். இப்போதைக்கு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு QR கோடு வரும். இந்த QR கோடு வரும்போது நீங்கள் டேப் பண்ணால் மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனில் வந்துடும். இப்போ செய்ய வேண்டியது ஜஸ்ட்டு இப்படி ஸ்கேன் பண்ண வேண்டியது இருக்கும். அழகாக ஸ்கேன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக சவுண்டு வரும். வயர்லெஸ் செட்டிங் ப்ளீஸ் வெயிட் அப்படிங்கிற ஒரு ப்ரோமோ வரும். வயர்லெஸ் கனெக்ஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதில் எந்த நோட்டிஃபிகேஷனும் வராது. இதில் கனெக்ட் ஆகிடுச்சு, கனெக்ட் ஆகலை, எதுவுமே வராது. இது மாதிரி இதில் வாய்ஸ் வந்த பிறகு நம்ம ஜஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷன்லேருந்து பேக் வந்துட வேண்டியதுதான். பேக் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். மேலேருந்து கீழே எடுத்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த கேமரா வந்துடும். இப்போதைக்கு ஆன்லைன் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு ப்ளே பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போதைக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நான் வந்துட்டு இது அப்படியே இருக்கட்டும். நான் என்ன பார்த்த மாதிரி வைக்கிறேன் இந்த கேமராவை. எனக்கு இப்படியும் அது தெரியும் இல்லையா. இப்போதைக்கு என்ன பார்த்த மாதிரி வச்சுட்டேன். இது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். இப்போதைக்கு தான் இது வழக்கம் போல் உள்ளது தான், பெரிய விஷயம் கிடையாது. நம்ம வந்துட்டு நார்மலாக ட்ரூவியூ கேமரா யூஸ் பண்ணும்போது என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணால் அதே அப்ளிகேஷன் தான். ஆனால் சில விஷயம் நல்ல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இன்பில்டு பேட்டரி இருக்குது இல்லையா, அந்த பேட்டரி இருக்கிறதுக்காக சில விஷயங்களும் இருக்குது. மேலே இந்த கியர் ஆப்ஷன் போயிடுங்க.
கியர் ஆப்ஷன் போன பிறகு பார்த்தோம்னா இங்கே டிவைஸ் ஐடி, டிவைஸ் டைப்பு, டிவைஸ் வெர்ஷன், அடுத்து எலக்ட்ரிசிட்டி தான் முக்கியமான. எலக்ட்ரிசிட்டினா அதில் இருக்கிற பேட்டரியோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிக்க முடியும். இதோட பேட்டரியோட பர்சன்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா 41% அது சார்ஜ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதே சமயம் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா எனேபிள் ஆடியோ ரெக்கார்டிங் ஆனில் தான் இருக்கும். அதே மாதிரி டிவைஸ் இண்டிகேட்டர் ஆனில் தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு மொபைலில் பார்க்கும்போது அங்கே க்ரீன் இண்டிகேஷன் வந்துடும். அதே சமயத்தில் அந்த ப்ரொமோட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ஆன் தான் இருக்கும். நம்ம என்ன ஒவ்வொன்றும் பண்ணும்போது வந்துட்டு இருக்கோம். அடுத்து டிவைஸ் வால்யூம் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதிகமாக்கிக்கலாம், இல்லைன்னா குறைச்சிக்கலாம். இதில் நார்மலாக இருக்கும். நார்மலாக இருந்தால் ஓகே, உங்களுக்கு அந்த சவுண்டு போதுமானதாக இருந்தால் விட்டுடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாக்கிக்கலாம். எனக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக்கிக்கலாம். அதே சமயத்தில் இதில் ஸ்மார்ட் டிடெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் இருக்கிறத நார்மலாகவே இருக்கும். நீங்கள் மீடியம்னா மீடியமாகவே இருக்கும். இல்லை எனக்கு லோவாக இருந்தாலும் வரணும், ஹையாக இருந்தாலும் வரணும்னு நீங்கள் மாற்றிக்கலாம். அதே சமயத்தில் இங்கே ரெக்கார்டிங்கில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ரெக்கார்டிங் என்னென்னு சொன்னோன்னு பார்த்தோன்னா மோஷன் டிடெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் ரெக்கார்டிங் ஆகும். அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக தெரியுது. ஏன்னா கன்டினியூஸ் ரெக்கார்டு இருந்தால் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இது வந்து பேட்டரி பேக்கப் உள்ள கேமரா இல்லையா, ரொம்ப நாள் பேட்டரி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் கிடையாது, ரொம்ப நேரம் ரொம்ப நாள் பேட்டரி இருக்கணுங்கிறதுக்காகவே மோஷன் டிடெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் ரெக்கார்டிங் ஆகும் அப்படிங்கிற செட்டிங்ஸே இதில் இருக்குது. வேறு எதுவும் மாற்ற முடியல. நான் என்னென்ன ட்ரைலாம் பண்ணி பார்த்தா நான் மாற்றவும் முடியல. டிஃபால்ட்டாக தான் இருக்குது, வேறு எதுவும் பண்ண முடியல. ஆஃப் பண்ணால் மொத்தமாக ரெக்கார்டிங் ஆஃப் ஆகுது, ஆன் பண்ணால் மொத்த ரெக்கார்டிங் ஆன் ஆகுது. பட் இருப்பினும் ரெக்கார்டிங் என்னவோ மோஷன் டிடெக்ஷன் மட்டும்தான் ரெக்கார்டிங் ஆகும். இதில் 10 செகண்ட்ஸ் இருக்கும். தேவைன்னா உங்களுக்கு 30 செகண்ட் மாற்றிக்கோங்க, அது நல்ல விஷயம். மாற்றிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மற்றபடி புஷ் நோட்டிஃபிகேஷன், அடுத்து அந்த அலாரம், ப்ரோமோ டோன் இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா ஆன் பண்ணிக்கோங்க. எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் விட்டுறேன், ஜஸ்ட்டு பேக் வந்துடுறேன். அடுத்தது பவர் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியமான ஒரு செட்டிங்ஸ் இது. இதில் பார்த்தோம்னா 3 விதமான செட்டிங்ஸ் இருக்குது. நமக்கு தேவையானது பெஸ்ட் வீடியோ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் பவர் சேவிங் மோடு இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. அது ஏன்னா வந்துட்டு எப்படியும் சார்ஜ் போட்டுக்க போகிறோம். அப்படி இல்லை நான் சார்ஜ் போட்டு டிலே ஆகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பவர் சேவிங் மோடு போட்டுக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு பெஸ்ட் வீடியோ நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து பேக் வந்துட்டு டைம் செட்டிங்லாம் கொடுத்துட்டு டைம் சிங்க் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைலில் என்ன டைம் இருக்கோ அதே நீங்கள் சிங்க்ரனைஸ் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணி சிங்க்ரனைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் என்ன டைம் இருக்கோ அந்த டைம் அங்கேயும் வந்துடும். கொடுத்துட்டு வேறு எதுவும் அட்வான்ஸ் செட்டிங்ஸ்லையும் போயிட்டு பாருங்கள். வேறு ஏதாவது மாற்றுறது இருந்தாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். பட் ஆனால் இது கலர் வியூ கேமரா கிடையாது. ஏன்னா அட்வான்ஸ் செட்டிங் தான் கலர் வியூ கேமரா செட்டிங்ஸ்லாம் வரும். பட் ஆனால் அந்த செட்டிங்லாம் யூஸ் பண்ண தேவை இருக்காது. அவ்வளோதான். நம்ம தேவைன்னா பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு ஆப்ஷன் இருக்குது, யூசர் நேம் அட்மின் இருக்குது. பாஸ்வேர்டு வந்துட்டு நம்ம தேவைங்கிற பாஸ்வேர்டை நம்ம செட் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான். இப்போதைக்கு இதெல்லாம் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிட்டா சேவ் ஆகிடும். அடுத்து நம்ம ப்ளேபேக் பார்க்குறது எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கிறேன். எல்லாமே ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ப்ளேபேக் கிளிக் பண்ணால் ப்ளேபேக் வந்துடும். நம்ம வந்துட்டு இந்த க்ளவுட் ஆப்ஷனில் நம்ம பே பண்ணி வாங்கியிருந்தோம்னா அதுலேயும் நம்ம சேவ் ஆகும், அதுலேயும் நம்ம வியூ பண்ணி பார்க்க முடியும். அடுத்தது 2-வே கம்யூனிகேஷன். இதில் பார்த்தோம்னா இந்த கால் ஆப்ஷன் இருக்குல்ல, கால் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடும். நம்ம பேசுகிறது மொபைல்லேருந்து பேசுகிறது அங்கே இருக்கும், அங்கே பேசுகிறது நமக்கு கேட்கும். கட் பண்ணிக்கலாம். அது கீழே சவுண்ட் இருக்கும், சவுண்ட் கொடுத்தோம்னா அங்கே பேசுகிற சவுண்ட் நமக்கு கேட்கும். அது சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அங்கே பேசுகிறது இங்கே கேட்கும். அடுத்தது ஒரு இன்சிடென்ட் நடக்குது, டக்குன்னு ஒரு ஸ்னாப்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். ஒரு ரெக்கார்டிங் பண்ணாலும் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ரெக்கார்டிங் பண்ணுறது இங்கேயே தெரியும். இதை ரெக்கார்ட் பண்ணி தான் நான் நேற்று ஒரு வீடியோ போட்டுருந்தேன், செக் பண்ணி பாருங்கள். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டுக்குள்ளேயே வச்சு என்னோடய ஆஃபீஸ்க்குள்ளேயே வச்சு ஷூட் பண்ண வீடியோ. அந்த வீடியோ இது மாதிரி ஷூட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இதை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போதைக்கு நம்ம இந்த கேமரா பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெக்ஸ்இர்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட்ட வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நாளைக்கு இன்னும் ஒரு புது இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.